வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷாப்பிங் டாஸ்கில் செம்மையாக சொதப்பியிருக்காங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீம். அதுவும் கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம சொதப்பல் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஆஃபர் கொடுத்தும் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ஸ் டீம் வந்து ஷாப்பிங்காக எவ்வளோ வின் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 9,000 rupees பிபி கரன்சி வின் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 பிபி கரன்சி வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் ரெண்டு பேருமே வந்து செம்ம பிளான் போட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணலாம், அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாப்பிங் பண்ண முடிகிற வரையும் வந்து பஸ்ஸர் அடிக்க மாட்டேன், நீங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு சொல்லுங்கள் பஸ்ஸர் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் ஷாக்கிங். ஓகே, இந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அழகாக பொறுமையாக வந்து ஷாப்பிங் பண்ணாங்க. அண்ட் தென் ஒவ்வொரு டைமும் வந்து கால்குலேஷன்லாம் வந்து மல்டிபிள் டைம்ஸ் பண்ணாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ பிக் பாஸ் வந்து உங்களை கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் வந்து டைம் கொடுக்கல, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் டைம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஓகே எல்லாரும் முடிச்சாச்சு ஷாப்பிங் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ரெண்டு பேரும் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அந்த நிறைய டைமும் இந்த தடவை இருந்துச்சு. ஸோ சூப்பராக ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே வந்தாங்க. பட் அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட். அதை அனௌன்ஸ் பண்ணுறப்ப முத்துக்குமரனுக்கு எழுப்பி என்ன உங்களுக்கு வந்து என்ன அனௌன்ஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு முத்துக்குமரன் தெளிவாக சொல்கிறாரு, இந்த மாதிரி ஷாப்பிங் முடிகிற வரையும் நீங்கள் பஸ்ஸர் அடிக்க மாட்டீங்க, அது வரையும் நாங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் ரெண்டு பேரும் ஏன் இப்படி ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு ஷாக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து கொடுத்த பட்ஜெட்டை விட அதிகமாக ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னோடனே எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதுவும் வந்து கேர்ள்ஸ் டீம்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, ஓகே ஏதோ சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் பாய்ஸ் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,180 ரூபீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 180 ரூபீஸ் அதிகமாக, பட் ஜஸ்ட் மிஸ்ஸில் அவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. இல்லை அப்படின்னா 25% அவங்களோட எடுத்த ஷாப்பிங் பண்ண இதிலேருந்து பிடிக்கப்படும். பட் அவங்க வந்து 180 ரூபீஸ் தான் அதிகம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து செம எஸ்கேப்பு. பாய்ஸ் டீம் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னு அருண்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவார். பட் இவங்களுக்கு வந்து ஒரு சலுகை கொடுத்தும் வந்து இவங்க அதிகமாக ஷாப்பிங் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து பிக் பாஸ் வந்து குத்தி காமிச்சிருந்தாரு. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரியலைஸ் பண்ணாமல் கைத்தட்டினோடனே இது என்ன, இதுக்கெல்லாம் போய் கைத்தட்டுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிக் பாஸ் வந்து கமெண்ட் பண்ணுவார். உடனே முத்துக்குமரன்லாம் சாரி பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாய்ஸ் டீம் பஞ்சாயத்து முடிஞ்சது. கேர்ள்ஸ் டீம் பக்கம் வந்த உடனே கேர்ள்ஸ் டீம் ஆல்ரெடி டவுன் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து கரெக்டாக நம்ம பண்ணியிருப்போம், எட்ஜில் வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி சாச்சனாலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ 11,000னா ஓகே, அரௌண்டு 10,900 11,100 அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அதிகமாக போகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே டோட்டல் ஹவுஸே வந்து ஷாக் ஆகிடுச்சு. 12,040 ரூபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 11,000 தான், ஆனால் 1,040 ரூபீஸ்க்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண உடனே இவங்களுக்குமான மொத்த ஷாப்பிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணார். 6 ஜாம் பாட்டில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி, ஆர் யூ கிட்டிங் மீ அப்படின்ற மாதிரி அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்ஷன் ஆகி பேசினார். 6 ஜாம் பாட்டில் எதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்படின்றது தான் வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ தட் எதுக்காக இருக்கிற காசுக்கு நம்ம எடுத்தால் போதும், ஆனால் அவங்க வந்து நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. சாச்சனா 4 பாட்டில் எடுத்திருக்காங்க போல், 2 வந்து பார்த்திங்கன்னா அன்சிதா எடுத்திருக்காங்க போல். அவங்க எடுக்கலன்னு இவங்க எடுக்கலன்னு அவங்களும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேர்ள்ஸ் டீம் செமையாக சொதப்பிருப்பாங்க இந்த ஷாப்பிங் டாஸ்க்கு. அண்ட் தென் பிக் பாஸ் வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து சாச்சனா யாருக்கும் தெரியாமல் கேர்ள்ஸ் டீம்லேருந்து பாய்ஸ் டீமுக்கு வந்து கிராசரிஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் விஷயத்தை மென்ஷன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சமநிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாடணும், நீங்கள் தனித்துவத்தை வந்து காமிக்கணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி உங்கள் கேமை நீங்கள் வந்து விளையாடணும். கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது கேமாக இருக்காது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணார். இது அதுக்கான கேம் இல்லை அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி செம அட்வைஸ் பண்ணி ஒரு டிப்ஸும் வந்து கொடுப்பாரு. ஓகே எல்லாம் நடந்து போச்சு, டுமாரோ இஸ் a நியூ டே அப்படின்ற மாதிரி, ஆல் தி பெஸ்ட், குட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடக்குது. அப்போ ஒரு சில சண்டைகள்லாம் வந்து நடக்குது. அதை பற்றி அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.